Taste the Daily. அண்மை செய்தி. 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்காமலும் புத்தாண்டு முதல் வேலை வழங்காமலும் அவர்களை வஞ்சித்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்காமலும் புத்தாண்டு முதல் வேலை வழங்காமலும் அவர்களை வஞ்சித்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் உள்ள 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும் என்றும் சம்பளம் 300 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் 100 நாள் வேலை திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இதுவரை இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் 100 நாள் வேலை திட்டப்பணிகள் பணிபுரிவர்கள் பெரும்பாலும் கிராமங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் ஆவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பளத்தை நம்பியே அவர்கள் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் என்றும் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் கடந்த 2 மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரிவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இன்று வரை வழங்கவில்லை என்று அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு 100 நாள் வேலையையே நம்பி வாழும் ஏழை எளிய கிராம மக்களுக்கு 2 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லாமல் அவர்கள் சம்பளம் இல்லாமல் எப்படி வேதனையோடு இருக்கிறார்கள் என்பதையும் அவர் நிகழ்ச்சியோடு குறிப்பிட்டிருக்கிறார். பணம் இல்லாத நிலையில் இந்த ஆண்டு தைப்பொங்கல் கொண்டாட முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திய திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் புத்தாண்டு பிறந்த நாள் ஜனவரி மாதத்தில் பல மாவட்டங்களில் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இதுவரை 100 நாள் வேலை திட்டத்தில் எந்த விதமான வேலையும் வழங்கவில்லை என்கிற செய்தி வருவதையும் அதோடு 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை இல்லாத காரணத்தினால் மக்கள் சம்பளம் இல்லாமல் அவர்களுக்கு பணம் இல்லாமல் தவித்து வருவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த புத்தாண்டு ஜனவரி மாதத்தில் பல மாவட்டங்களில் இந்த ஸ்டாலின் மாடல் அரசால் இதுவரை 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை வழங்கப்படவில்லை என்ற செய்திகள் வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றவும் தேவையான அளவிற்கு பொதுமக்களுக்கு அந்த வேலையை வழங்கவும் ஏற்கனவே உயர்த்தி வழங்குவதாக கூறியிருக்கக்கூடிய அந்த 300 ரூபாயை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு நலிவடைந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர் நிகழ்ச்சியோடு பதிவு செய்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் வழங்க வேண்டிய நிலுவைத் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மீண்டும் அவர்களுக்கு தொடர்ந்து வேலை வழங்குமாறு இந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.